அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி டே இன் மை லைஃப் vlog உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த vlogல மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னோடய ரொட்டீன் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா எப்போவுமே பண்ணுறது தான். மார்னிங் எல்லா ஸ்க்ரீன்ஸ் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணிவிட்டு விண்டோஸ் ஓப்பன் பண்ணி ஃப்ரெஷ் ஏர் வாங்குறது தான் ஃபஸ்ட்டு வேலையே. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கும். ஸோ எல்லா ஸ்க்ரீன்ஸும் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நான் வாஷிங் மிஷினில் இருக்க ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே காய போடுறதுக்காக எடுத்து வச்சுட்ருந்தேன். இந்த vlog நான் பக்ரீத்துக்கு அடுத்த நாள் ஷூட் பண்ணேன். ஸோ ரொம்பவே டயர்டாக இருந்தது. பக்ரீத் அன்னைக்கு ஈவினிங் பார்த்திங்கன்னா வெளியே போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி இந்த புர்காலாம் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ போக முடியல. ஸோ எல்லா ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஷெல்ஃபில் இருக்க எல்லா ஸ்க்ரீன்ஸுமே நல்லா அரேஞ்ச் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா மார்னிங்கோட ரூம் லுக் இப்படி தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஒரு ரூம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஹால், அதுக்கப்புறம் இன்னொரு ரூமே இருக்கும். ஸோ அதில் இருக்க எல்லா ஸ்க்ரீன்ஸ் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி விட்டுறணும். அதுக்கப்புறம் மஸ்கிட்டோ நெட்டும் போட்டிருப்பாங்க இந்த வீட்டில். ஸோ எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்னோடய வேலை பார்த்திங்கன்னா மார்னிங் டீ ப்ரிப்பேர் பண்ணணும். எல்லார் வீட்லேயும் டீ அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிட்டு அங்கங்கே டம்ளர் வச்சுருவாங்க. ஸோ எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நான் வாஷ் பண்ணுறதுக்காக போடணும். அதுக்கப்புறம் கிச்சனில் பார்த்திங்கன்னா எல்லா பாத்திரமுமே நெம்பி இருந்துச்சு சிங்கில். ஸோ இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட்டு பண்ணணும். அதுக்கப்புறம் லஞ்ச் என்னென்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த வருஷம் பக்ரீத்துக்கு செஞ்ச பிரியாணி அப்படியே இருந்தது. ஸோ இது எல்லாத்தையுமே நான் வாஷ் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் மார்னிங்க்கு தோசைக்கு கார சட்னி பண்ணலான்னு சொல்லி ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். பக்ரீத்துக்கு எல்லோரும் வீட்டிலேருந்து கறி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கறி ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். அதனால் கிண்ணத்தில் தண்ணி ஊற்றிட்டு அதை கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் குக் பண்ணணும். ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா ஆப்பிள் ஜூஸ் போடணும். ஸோ அதுக்காக ஆப்பிள் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபைனலாக ஆப்பிள் ஜூஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கார சட்னியுமே ரெடி ஆயிடுச்சு. மிச்சம் இருக்க வாழைப்பழத்தை நான் காய்கறி கூடையில் எடுத்து வச்சிட்ருக்கேன். இப்போ எல்லாருக்குமே தோசை ரெடி பண்ணணும். அப்புறம் மார்னிங் டீயை நான் குடிக்கிறதுக்கே லேட் ஆகிடுச்சு. இப்போது பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிஞ்சிடுச்சும். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பருப்பு ரசம் வைக்க போகிறேன். ஸோ பருப்பு கலனி எடுத்துகிட்டு அதை வேக வைக்கிறதுக்காக குக்கரில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம ரசத்துக்கும் பருப்புக்கும் போடுறதுக்காக வெங்காயம் எல்லாமே தாளித்து வச்சுருக்கேன். ரசம் பண்ணுறதுக்காக தக்காளி எல்லாமே அரைச்சி ஜாரில் இருக்கும். ஸோ குர்பானி கொடுத்துருந்த கறி பக்கத்தில் ரிலேட்டிவ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இது எல்லாமே பீஸ் போடுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்ததும் சிசர் வச்சு தான் நான் பீஸ் போட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பருப்பு நல்லா வெந்துடுச்சும். இப்போ பருப்பை ஃபில்டர் பண்ணி ரசம் வைக்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் சிங்கில் இருந்த எல்லா பாத்திரத்தையுமே நான் வாஷ் பண்ணிவிட்டு இந்த பேஸ்கெட்டில் போட்டு வச்சுட்டேன். 1 hour later. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நாள் பக்ரீத்தும். ஸோ பக்ரீத் அன்னைக்கு எவ்வளோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ எல்லா வேலையும் முடித்ததுனால ரொம்பவே டயர்டாக இருந்துச்சு. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் முடிஞ்சதுக்கப்புறம் நான் போய் தூங்கிட்டேன். ஸோ இது 1 hour கழித்து தான் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய டேடி கேரட் கீரை வாங்கி வச்சுருந்தாங்க. இந்த கேரட் லீவ்ஸில் வச்சுட்டு நம்ம சூப் பண்ணலாம்.
ஸோ அந்த சூப் ரெசிபி வந்துட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு யூடியூப்லேயும் கூகுள் க்ரோம்லேயும் எல்லாத்தையும் பார்த்துட்டு எதுலேயுமே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் வந்து ரீட் பண்ணி பார்த்ததில் வந்துட்டு இந்த இது நம்ம அதிகமாக வந்து சாப்பிட்டோம்னா நம்மளோட பாடியில் இருக்க அந்த டைஜஸ்டிவ் மெட்டபாலிசம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொலாப்ஸ் ஆயிருமோ. ஸோ இது எதுக்கு நம்ம பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு அதை அப்படியே வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மாவு இருந்த அந்த கிண்ணம், அதுக்கப்புறம் வந்து சட்னி இருந்தது எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா வந்து மூடி போட்டுட்டு எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கடையிலலாம் வந்துட்டு கொஞ்சம் திங்ஸ் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜீனி, அதுக்கப்புறம் டீ தூள், உப்பு இது எல்லாத்தையுமே வந்துட்டு அதோட கண்டெய்னர்ஸில் வந்துட்டு ஃபில் பண்ணி வச்சுட்ருந்தேன். நம்ம கடையில் போய் ஜாமான் வாங்குறதே வந்து பெரிய விஷயம். ஸோ அதை வந்து வீட்டில் வந்து எடுத்துகிட்டு அந்தந்த கண்டெய்னர்ஸில் வந்து போட்டு வைக்கிறது அதை விட பெரிய சேலஞ்சாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரே இரிட்டேஷனாக வேறு இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு நமக்கு பிடிச்ச சாங் வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தோம்னா ரொம்பவே வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஒரு பக்கம் திங்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு அந்தந்த கண்டெய்னர்ஸில் வந்து போட்டு வச்சுட்டேன். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நான் மதியானம் வந்து லஞ்சுக்காக வந்துட்டு அரிசி வந்து எடுத்து அளந்து வச்சுட்ருக்கேன். ஸோ இப்போ இந்த அரிசியை வந்து கலனி எடுத்துகிட்டு இந்த அரிசியை வந்து வடிக்கிறதுக்காக வந்து வைக்கணும். அதுக்கப்புறம் திங்ஸ் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த இடம் வந்து கொஞ்சம் டர்ட்டி ஆகிடுச்சும். ஸோ அந்த ஸ்லாப் எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நிறைய பேர் வீட்டில் வந்து பருப்பு இந்த மாதிரி கறி இந்த மாதிரி வேக வைக்கிற டைமில் விசில்லேருந்து வெளியே வரைக்கும் வந்து தண்ணி வந்து அடிச்சிரும். ஸோ அந்த டைமில் வந்து இந்த மாதிரி விசிலை சுற்றி ஒரு துணி வந்து போட்டுக்கிட்டோம்னா தண்ணி வந்து வெளியே வந்து தெரிக்காது, பக்கத்தில் இருக்க டைல்ஸுமே வந்துட்டு கரையாகாது. ஸோ இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த பருப்பை வந்து இப்போ ஃபில்டர் பண்ணிவிட்டு ரசத்தில் வந்து அந்த பருப்பு தண்ணியை வந்து நான் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா ரசம் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஃபைனலி வந்துட்டு பருப்பு ரசமும் வந்து ரெண்டுமே வந்து ரெடி ஆகிடுச்சு. லஞ்சுக்கு வந்து சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் பெப்பர் ஃப்ரை தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ மிச்சம் இருந்த மட்டன் எல்லாத்தையுமே வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் பால் இருந்தது, அந்த பாலை வந்து எடுத்து சூடு பண்ணிகிட்டு இருந்தேன் ஈவினிங் டீ போடுறதுக்காக. அதுக்கப்புறம் இன்றைக்கி லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், பருப்பு ரசம், பருப்பு, அதுக்கப்புறம் வந்து மட்டன் பெப்பர் ஃப்ரை தான் வந்து பண்ணியிருந்தேன். லன்ச் கொஞ்சம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து நல்லா மழை பெஞ்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஈவினிங் வந்துட்டு மட்டன் கட்லெட் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு ரெசிபி வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த ரெசிபியோட வீடியோ வந்துட்டு அப்கமிங் வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பெல் ஐக்கானே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.